ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நான் உங்கள் பண்ணிவிடுவோம் விஷுவல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம், ஒரு நல்ல 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 படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுவும் ஒரு ஃபேமஸான ஆக்டர் படம், ஒரே படம், அந்த ஒருத்தருக்காகவே படம், அந்த ஒருத்தரால் மட்டுமே இந்த படம் அப்படின்னா என்ன படம்னு என்ன நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரெட்ரோ தான். தரமான சிறப்பான பயங்கரமான ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்க. சூர்யாவுக்கு கம்பேக் வரலையா, கங்குவா சரியாக போகல, பெருசாக சூர்யாவுக்கு நடிக்க தெரில, அதெல்லாம் ஓரம் கட்டியிருக்கு. தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். கம்பேக்னா இதுதான் கம்பேக். அதே மாதிரி இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புறவங்க, இந்த சூர்யா இந்த படத்தில் போட்டோ விட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க எந்த பேச்சையும் நம்பாதீங்க. டிக்கெட்டை போட்டு டைரெக்டாக தேட்டருக்கே போய் பார்த்துருங்க. பார்த்தா தான் இந்த படத்தோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி ஜிகிருதண்டா டபுள்எக்ஸ் நம்மளுக்கு கிளைமேக்ஸில் ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சோ, இந்த படமும் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அதில் நான் கேரண்டி. படம் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோலாம் கிடையாது, ஓஹோ மொத்தத்துக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. படத்தோட கதையை பற்றி நான் உள்ள சொல்லவே விரும்பலை. ஏன்னா போன தடவை எல்லாருமே சொன்னீங்க கதையை சொல்லாதீங்க, பார்க்க முடியல, இப்படி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. அதனால் இந்த தடவை நான் படத்தோட கதையை சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். படம் சூப்பராக இருக்குது. தரமான கம்பேக்கு. கங்குவா படத்துக்குலாம் ஓப்பனாக சொல்கிறேன், நானே தூங்கிட்டேன். சூர்யா சார் நினச்சி பெருசாக பேக் பண்ணி போனேன், ஆனால் நானே தூங்கிட்டேன், ஒத்துக்கிறேன். இந்த தடவை நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணி போய் பார்த்தேன். உண்மையாகவே சூப்பருங்க. பட்டையை கிளப்பிச்சு படம். மனுஷன் நடிச்சிருக்காரு அந்த மாதிரி நடிச்சிருக்காரு, வேற மாதிரின்னு வச்சுக்கோங்க. எனக்கு சொல்லும் போதே ஃபேன் ஓடுது, இங்கிட்ட லைட்டாக காற்று வருது, இருந்தாலுமே பாருங்கள் வேர்க்குது. அந்த அளவுக்கு படம் எனக்கே ஒரு இம்பேக்டாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கொடுக்குற 190 ரூபாய்க்கு கன்னிமா சாங் ஒரு 50 மினிட்ஸ் ஒரே சிங்கிள் ஷாட்டில் எடுத்து வச்சுருப்பாங்க கார்த்திக் சுப்ராஜ். அந்த மாதிரி அந்த 190 ரூபா அதுக்கே ஒர்த்து, வேறு எதுவுமே தேவை கிடையாது. அந்த 190 ரூபா அதிலே உங்களுக்கு கழிஞ்சிடும். மிச்ச படங்கள்லாம் உங்களுக்கு சும்மா பார்த்துட்டு போங்கடா அந்த மாதிரி தான். ஆனால் ஒவ்வொரு சீனும் சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு மைனஸ், ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, எல்லாமே ஓகே, படத்தில் எல்லாமே ஓகே, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. வில்லன் மட்டும் இன்னும் கொஞ்சம் போல்டாக வந்திருக்கலாமோன்ற ஒரு சின்ன ஃபீல் மட்டும்தான் எனக்கு இருக்குது. மிச்சப்படி படம் சூப்பர். என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. படம் கரெக்டாக முடியுது. இந்த எல்லா படத்துலையும் இந்த முடிஞ்ச பிறகு சுபம்னு சொல்லி போடுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்தே ரொம்ப நாளாச்சு. நிறைய படங்களில் நான் பார்க்குறதே இல்லை. இந்த கடைசியில் சுபம் பொருள் இந்த படத்தில் தான் சுபம்னு போட்டு முடித்தாங்க. உண்மையாகவே படம் சுபம் தான், சூப்பராக இருக்குது. தயவு செய்து தேட்டரில் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் பாருங்கள். ஏன்னா எவன் அந்த சொன்னானோ சூர்யா சார் சரியில்லை, கங்குவா சரியில்லை, ஓடலை வைக்கலை, அப்படி இல்லைன்னு நினைக்க. இந்த படத்தை போய் பார்த்துட்டு பேசுங்க. எதாக இருந்தாலும் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை பார்த்துட்டு போகாமல் இருக்காதீங்க. தயவுசெய்து படத்தை போய் பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. எமோஷனல்ஸ்லையும் சரி, லவ் போர்ஷன்ஸும் சரி. லவ் போர்ஷன்ஸ் உங்களுக்கு ஹீரோயின் எப்படி சொல்கிறது, இந்த வையாபுரிய ஒரு மீம்ஸ் வச்சு போட்டுட்டு இருந்தாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில இடங்கள், சின்ன இடங்கள் மட்டும் தான் கிழிச்சா இருக்கும். மிச்சப்படி சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு அழகான காதல் கதை. ஆனால் அந்த காதல் கதைக்குள்ளே நடக்கிற போர்ஷன்ஸை அழகாக அந்த ஃபைட் சீக்வன்ஸோட சூப்பராக மனுஷன் நடிச்சிருக்காருங்க. எனக்கு எந்தெந்த சீனும் சொல்லவும் கூட முடியல, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன் இவ்வளோ சூப்பர் சொல்கிறேன் அப்படின்னா, படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. தயவு செய்து போய் மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர் இன் ரெட்ரோ. ஓகே, பாய். ஹுக்கும்.